2026 ராசி பலன். கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ரிஷபராசியுமான இந்த ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு 100% வெற்றி ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டிலே நீங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு சிறப்படைவீர்கள். செல்வ சிறப்பு ஏற்படும். சுக்கிரன் உங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றார். கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து கோடீஸ்வரனை ஆக்கக்கூடிய தகுதி உடையவராக நீங்கள் இந்த ஆண்டு திகழ்வீர்கள். குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து சுபஸ்தானம், குடும்பஸ்தானம், கணவன் மனைவி நல்ல உறவு இருக்கும். செல்வம் செல்வாக்கு, வீடு வாசல், சொத்து சுகம், பொன்பொருள் சேர்க்கை, சுபகாரியங்கள், திருமணங்கள், பிள்ளை பேர்கள், இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நல்லது நடக்கும். ஆரம்பத்தில் 2ஆம் இடம் நல்ல சிறப்பு 100% குரு கொடுப்பார். ஆண்டின் பிற்பகுதியில் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுப்பதற்கு குரு பகவான் காத்திருக்கிறார். அடுத்தபடியாக சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து பார்க்கின்றார். 11ஆம் இடம் செல்வஸ்தானம், சுபஸ்தானம். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் நிறைய செல்வம் செல்வாக்கு உங்களை தேடி வரும். அவருடைய உதவியோடு மூத்த சகோதரன் சகோதரிகள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக பெரும் செல்வம் சேரும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக ராகு 11 கேது 5 இருக்கிறார். ராகு 11ஆம் இடம் வெளிநாடு போக்குவரத்தின் மூலமாக பெரும் செல்வம் கிடைக்கும். வெளிநாடு போகிறவர்கள் இந்த 26 சென்றால் நிறைய செல்வங்கள் உங்களை தேடி வரும். கேது பகவான் 5ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்கள் முன்னோர்கள் செய்த நன்மைகள் அனைத்தும் நீங்கள் இந்த வருஷம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அதனால் முதலாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஜனவரி மேலே உடனே போய் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு குலதெய்வ வழிபாட்டை செய்து நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தும் அந்த குலதெய்வம் செய்யும். அந்த அளவிற்கு உங்களுக்கு யோகம் இருக்கின்றது. 100% ரிஷபராசிக்காரர்கள் வெற்றி கொடியை நாட்டப் போகிறார்கள். கோடீஸ்வர யோகம், லட்சாதிபதி யோகம் எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக வியாபாரிகள், இவ்வாண்டில் புதிய தொழில்கள் தொடங்குவீர்கள். புது புது கடைகள் திறக்கப்படும். அதே சமயத்தில் வேலை இல்லாதவருக்கு வேலை கிட்டும். கலை சம்பந்தப்பட்ட தொழில், சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல், ஜவுளி, உணவு, இரும்பு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இன்ஜினியரிங், பத்திரிகை, மீடியா ஆகிய துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் காசு கொட்டும் என்று சொல்லப்படுகிறது. வியாபாரிகள் சிறப்படைவார்கள். உத்தியோகம், உயர் பதவி, உத்தியோகத்தில் இருக்க அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். நல்ல நிறைந்த சம்பளங்கள், உயர் பதவி, வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல மன நிம்மதியோடு அமையும் வேலை வாய்ப்புகள். உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று நிறைய கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல், எழுத்து, மீடியா மூலம் வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடு, வெளி மாநிலம், அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, கடல் வழி பயணங்கள், இதன் மூலமாக நிறையா கலைத்துறை மூலம் வெற்றி மேல் வெற்றி, செல்வ நிலை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருந்தவர்கள் கூட இந்த ஆண்டு ஒன்று சேர்ந்து குடும்பத்தை குதூகலமாக கொண்டாடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியம் ஏற்படும் மற்றும் குடும்பத்தில் திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் உங்கள் குடும்பத்திலிருந்து மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று படித்து பட்டம் பெற்று வருவார்கள். பெண்கள் இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகும், வெற்றி ஆண்டாகவும் இன்பமான ஆண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. பெண்கள் ஆடம்பரமான பொருட்கள், அதாவது வீடு வாசல், நகைகள், புடவைகள், ஆடம்பர பொருட்கள், வாகனங்கள், இந்த மாதிரி நிறைய ஆடம்பரமான பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி குவித்து பேரின்பத்தை கொண்டாடக்கூடிய ஒரு ஆண்டாக பெண்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி யோகம் பெற்று, கோடீஸ்வர யோகம் பெற்று, குபேரனுடைய ஆசீர்வாதத்துடன்
மிகச் சிறப்பாக ரிஷப ராசி பெண்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வர இன்னும் சிறப்பு ஏற்படும், மகிழ்ச்சி உண்டாகும், நன்மை உண்டாகும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம், பதவி, பட்டம், புகழ் கிட்டும். அவர்கள் மேல் உள்ள கேசுகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும். மேலும் புதிய பொறுப்புகள் ஏற்பட்டு மக்கள் மத்தியில் சிறப்படைவார்கள். சிறந்த பேர், புகழ், செல்வாக்கு ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி அவர்களுக்கு குவியும். ரிஷபராசியில் உள்ள அரசியல்வாதிகள் அனைவர்களுமே பேர், புகழ், செல்வாக்கு, காசு, பணம், பட்டம், பதவி, பேர், புகழ் மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு 2026 ஒரு சிறந்த அரசியல்வாதியாக திகழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக மாணவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று மேல் படிப்பை படித்து நல்லபடியாக முடித்து வருவார்கள். சில மாணவர்கள் படிப்பு முடித்து வெளிநாட்டிலே வேலை செய்து அங்கே ஒரு பெரும் செல்வத்தை சேர்ப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு தொழில் சினிமா, சங்கீதம் சார்ந்த தொழில், உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில், இவற்றின் மூலம் பெரும் செல்வங்கள் ஏற்படும். பெரிய பெரிய புதிய கடைகள் இவர்கள் ஆரம்பிப்பதற்கு, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் நல்ல ஒரு யோக பலன் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு நோய், பிளட் ப்ரெஷர், சுகர், இதயம், நரம்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஏற்படும், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். எனவே இவர்கள் மருத்துவரை அணுகி ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்று முன்கூட்டியே வரும் முன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அதிர்ஷ்ட குறிப்புகள். அதிர்ஷ்ட எண் 65. அதிர்ஷ்ட தேதி 6/15/24, 5/14/23. அதிர்ஷ்ட கலர் பச்சை. அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி. அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்டங்கள் வைரம். அதிர்ஷ்ட வயது 6, 15, 24, 33, 42, 51, 60. பரிகாரங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் பிரதோஷ வழிபாடில் கலந்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் பௌர்ணமி கிரிவலம் சென்று வர வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்ய மகாலட்சுமி யோகம் பெற்று, குபேரர் செல்வம் பெற்று, கோடீஸ்வர யோகம் பெற்று சிறப்பாக இந்த 2026 ரிஷபராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இதை விட விரிவாக ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.